சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் பிள்ளையே உள்ளது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டப் பணிகளை அடுத்து நியாய விலை கடைகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படுவதாக உணவுப் பொருள் வழங்கல் ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்திற்கான கடந்த ஆண்டு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நியாய விலை கடைகளில் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு விண்ணப்ப விநியோகம் மற்றும் பதிவு உள்ளிட்ட பணிகள் நடைபெற்றன. ஆதார் அடிப்படையில் பதிவு நடைபெற்றதால் ரேஷன் கடைகளில் இருந்த விரல் ரேகை பதிவு இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட்டன. இது தவிர சிறப்பு முகாம்கள் நடைபெற்ற நேரத்தில் தமிழக ரேஷன் கடைகளுக்கு 2023 ஜூலை 23 மற்றும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி விடுமுறை நாட்களாக இருந்தது. இருந்தாலும் அந்த 2 நாட்களுக்கும் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்குவதற்கான விண்ணப்பம் விநியோகம் செய்யும் பணியில் ரேஷன் கடை ஊழியர்கள் ஈடுபட்டனர். எனவே ஜூலை 23 தேதி மற்றும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆகிய 2 நாட்களும் தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளும் இயங்கின. அப்போதே இதற்கு பதில் விடுமுறை அளிக்கப்படும் என்று உணவுப் பொருள் வழங்கல் ஆணையரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த விடுமுறைகள் ஈடு செய்யும் வகையில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 20ஆம் தேதி விடுமுறை அறிவித்து உணவு வழங்கல் துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். இது குறித்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் மாவட்ட கலெக்டருக்கு அனுப்பி உள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது: கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் விடுமுறை தினங்களான 23/7/2023 மற்றும் 4/8/2023 ஆகிய 2 நாட்கள் ரேஷன் கடை பணியாளர்கள் பணிபுரிந்தனர். இந்நிலையில் அதற்கு ஈடாக அனைத்து ரேஷன் கடை பணியாளர்களும் 15/6/2024 மற்றும் 20/7/2024 ஆகிய 2 தினங்களும் விடுமுறை நாளாக அறிவிக்கப்படுகிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. வழக்கமாக தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு மாதத்தில் முதல் மற்றும் 2வது ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து மற்ற நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுகிறது. இப்போது மாற்று விடுமுறையாக ஜூன் 15 மற்றும் ஜூலை 20ஆம் தேதி சனிக்கிழமைகளில் விடுமுறை அளிக்கப்படுவதால் தொடர்ந்து 2 நாட்கள் விடுமுறையாக வருவது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ரேஷன் கடைகளில் பொருட்களை விற்கும்போது வழங்கப்படும் ரசீதில் ரேஷன் கார்டு எண், நுகர்வோர் பெயர், பொருட்கள் விற்பனை அளவு, அதற்கான தொகை உள்ளிட்ட விவரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அதாவது மொத்த தொகையில் கார்டுதாரர் வழங்க வேண்டியது தமிழக ரேஷன் மானியம் எவ்வளவு என்ற விவரங்கள் அந்த ரசீதில் இடம் பெற்றிருக்கின்றன. சில ரேஷன் கடைகளில் முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்த நிலையில் இப்படி ஒரு முன்னேற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ரசீதில் ஒவ்வொரு பொருட்களுக்கும் அரசு எவ்வளவு செலவழிக்கிறது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. இதனை பார்த்து அரசுக்கு ஏற்படும் செலவை கார்டுதாரர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதுடன் ரேஷன் கடைகளில் தவறு நடந்தால் ரசீதில் உள்ள தொலைபேசி எண்களிலும் புகார் தரவும் முடியும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.